வணக்கம் வன்னியர் உறவுகளே. இது ஒரு சத்திரிய குல வன்னியர்கள் சமூக விழிப்புணர்வு காணொலி. MD படையாச்சி வழங்கும் அரசியல் வழிகாட்டி. தமிழ்நாட்டை அழிக்க திட்டமிடப்பட்ட சதித்திட்டங்கள் 1970 முதல் 2026 வரை. இறைவனும் இயற்கையும் நல்ல ஆளுமையும் கொண்டு உருவாக்கப்பட்ட தெய்வ பூமிதான் தமிழ்நாடு. தமிழகம் உலகின் முதல் பணக்கார நாடு. வந்தோரை வாழ வைக்கும் பூமி. பார்த்தவுடன் சாப்பிட்டாயா என்று கேட்கும் அன்பின் அடையாளம் தமிழர்கள். மொழி, மதம், ஜாதி ஏற்றத்தாழ்வு பார்க்காத தமிழ் மக்கள். 15,000 வருடங்கள் வரலாறு கொண்ட பூமி. தனக்கென தனி அடையாளம் கொண்ட நாடு. ஆதி மனிதன் முதல் ஆகாய கங்கையை ஆய்வு செய்தவர்கள் வரை தமிழர்கள். அந்த தமிழ்நாட்டை கிபி 1400 முதல் 2026 வரை சதிகாரர்கள், நம்பிக்கை துரோகிகள், நயவஞ்சகர்களால் ஆக்கிரமிப்பு செய்து தமிழர்கள் உரிமையை பறிக்கிறார்கள். தமிழ்நாட்டில் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துகிறார்கள். நில அபகரிப்பு, பொருளாதார சுரண்டல், தமிழர்கள் வரலாற்றை திருடி தனதாக்கி கொள்ளுகிறார்கள். எந்த ஒரு நாட்டினரும் எந்த ஒரு மொழிக்காரனும் தமிழ் பேச துவங்கியவுடன் நான் தமிழன் என்று சொல்லி பெருமை பேசும் ஒரே மொழி தமிழ். தமிழ்நாட்டுக்காரன் என்று சொல்லி பேசி உரிமை கொண்டாடும் நாடு தமிழ்நாடு. கிபி 1400 முதல் 1947 வரை பல அந்நியர்கள் ஆட்சி செய்துள்ளார்கள். கன்னடத்தவர், தெலுங்கர், மராட்டியர், இஸ்லாமியர், கிழக்கிந்திய நாட்டினர்கள், பிரிட்டிஷ்காரர்கள் போன்றவர்கள் ஆட்சி செய்துள்ளார்கள். மேலே குறிப்பிட்ட ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டிற்கு வந்தவர்கள் இங்கேயே வசிக்க துவங்கினார்கள். இங்கு வசிக்கும் அந்நியர்கள் எப்பொழுதும் தமிழ்நாட்டிற்கு நம்பிக்கையாக, விசுவாசியாக இருப்பவர்கள் மிக குறைவு. நம் தமிழ்நாடு பஞ்சபூதங்கள், நவகிரகங்கள், முக்கடல் சங்கமம், உலகின் அதிகமான கோயில்களை கொண்ட நாடு தமிழ்நாடு. இயற்கை வளங்கள் கொண்ட தெய்வ பூமி தமிழ்நாடு. மூவேந்தர்கள் சேர, சோழ, பாண்டிய ஆட்சி செய்த தென்னகம் திராவிட நாடு, திராவிட பூமி, திராவிட பாஷா என்ற இந்த சொற்கள் எல்லாம் மூவேந்தர்கள் காலத்தில் தான் உருவானது. குறிப்பாக 1700 முதல் 2026 வரை தமிழை அழிப்பதற்காக எப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டில் நஞ்சை பரப்பி நயவஞ்சகம் செய்து தமிழர் வரலாற்றை அழிக்க முயற்சி செய்து பொருளாதார சுரண்டல் நடக்கிறது என்பதை இந்த காணொளி வாயிலாக பார்க்கலாம். 1611 முதல் கிழக்கிந்திய நிறுவனம் துவக்கம். 7 வகையான நிறுவனங்கள் இருந்தன. 1857 முதல் 1947 வரை பிரிட்டிஷ் இந்திய ஆட்சி நடந்தது. 1947 முதல் இந்திய சுதந்திரம் பெற்றது. மொழிவாரியாக மாநிலம் பிரிப்பு. மொழிவாரி ஆணையம் பசல் அலி தலைமையில் டிசம்பர் 1953 அமைக்கப்பட்டது. 31 ஆகஸ்ட் 1956 சட்டம் நிறைவேற்றப்பட்டது. சட்டம் 1 நவம்பர் 1956 நடைமுறைக்கு வந்தது. முதல் பட்டியலில் 14 மாநிலங்கள், 6 யூனியன் பிரதேசம் உருவாக்கப்பட்டன. சென்னை மாகாணத்தில் இருந்து 29 டிசம்பர் 1952 ஆந்திர மாநிலம் உருவாக்கப்பட்டது. 1 நவம்பர் 1956 சட்டப்படி ஆந்திர பிரதேசம் உருவானது. அத்துடன் கர்நாடகம், கேரளா, தமிழ்நாடு மദ്രാஸ் மாகாணத்தில் இருந்து அதிகாரப்பூர்வமாக உருவானது. தமிழ்நாட்டின் முதல் இழப்பு 70,000 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பு. ஆந்திராவிடம் 32,000 சதுர கிலோமீட்டர், கர்நாடகாவிடம் 16,946 சதுர கிலோமீட்டர், கேரளாவிடம் 12,219 சதுர கிலோமீட்டர், இதர நிலங்கள் ஆக்கிரமிப்பு சேர்த்து 70,000 சதுர கிலோமீட்டர் நிலங்கள் இழந்துள்ளோம். மதராஸ் மனதே என்று தெலுங்கர்கள் அபகரிக்க முயற்சி செய்தார்கள். மாப்போசியின் தமிழரசு கழகம் தலையை கொடுத்தேனும் தலைநகரம் மீட்போம் என கூறி வடக்கெல்லை போராட்டத்தை துவங்கினார்கள். தற்போதைய தமிழ்நாட்டின் பரப்பளவு 1,30,30,058 சதுர கிலோமீட்டர். இந்திய நிலப்பரப்பில் 4%, 10வது இடத்தில் உள்ளோம். திருவேங்கடம், தென்குமரி, ஆயிட தமிழகம். நீர் ஆதாரம் இழப்பு, நிலம் இழப்பு, கோயில்கள் இழப்பு. நதிகள்
வடபெண்ணையாறு, ஆரணியாறு, கண்டலையாறு, பொன்னிமேனியாறு, பாலாறு போன்றவைகள் அணைகள். மூணாறு, தேக்கடி, இடுக்கி அணை, முல்லை பெரியாறு அணைகள், காவிரி நீர், தென்பெண்ணையாறு, கோயில்கள், தமிழர்கள் நாகரிகம், கலை, பண்பாடு, கலை, இலக்கியம், கலாச்சாரம் இழப்பு. தமிழ்நாட்டை பெரிய இழப்பிலிருந்து காப்பாற்றிய முக்கிய தலைவர்கள் திரு மா.பொ. சிவஞானம், திரு கே. விநாயகம், திரு மார்சல் நேசமணி, கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை போன்றோர்கள். பசலலி ஆணையம். பசலலி ஆணையத்தில் பசலலி, கே.எம். பணிக்கர், கே.என். குஞ்சரு போன்றோர்கள் இருந்தார்கள். ஆனால் ஒரு தமிழர்கள் கூட இந்த ஆணையத்தில் இல்லாதது தமிழர்களுக்கு பெரிய இழப்பை ஏற்படுத்தியது. மொழிவாரியாக மாநிலம் பிரித்த பிறகும் சதிவேளைகள் செய்து தமிழ் விரோதிகள் கூட்டு கட்டமைப்பை உருவாக்கப்பட்டன. 1916ஆம் ஆண்டு தமிழர்களால் உருவாக்கப்பட்ட நீதி கட்சி 1944 வரை இருந்தது. சூழ்ச்சியால் 1944ஆம் ஆண்டு தந்தை பெரியார் தலைமையில் திராவிடர் கழகம் என பெயர் மாற்றப்பட்டது. திராவிடர் கழகத்தில் இருந்து பிரிந்து சென்ற சி.என். அண்ணாதுரையால் 17 செப்டம்பர் 1949 அன்று திமுக நிறுவப்பட்டது. பிறகு 1969 முதல் 7 ஆகஸ்ட் 2018 வரை எம். கருணாநிதி கட்சியின் தலைவராக இருந்துள்ளார்கள். அரசியல் கட்சிகள் துவக்கம். நீதி கட்சி 1916 முதல் 1944. திராவிடர் கழகம் 1944 முதல் 1949 வரை. திமுக 1949 முதல் இன்று வரை. பிறகு 1949 முதல் 1969 வரை அமைதியான ஆட்சி. 1970 முதல் மெதுவாக கொள்ளும் நஞ்சை பரப்ப துவங்கினார்கள். அவைகள்: 1. சுயநலம் மிக்க நபர்களை ஒன்று சேர்த்தல். 2. தமிழ் பற்று இல்லாமல் இருப்பவர்களை சேர்த்தல். 3. மனிதநேயம் சட்ட ஒழுங்கை பாதுகாக்காதவர்களை சேர்த்தல். 4. ரவுடிகள், விபச்சார தொழில் செய்பவர்கள், போதைப்பொருள், மது விற்பனை செய்பவர்களை சேர்த்தல். 5. கொள்ளையர்கள், திருடர்கள், நில அபகரிப்பு செய்பவர்களை சேர்த்தல். 6. தமிழ் விரோதிகளை சேர்த்தல். கந்துவட்டி, வட்டி தொழில் செய்பவர்களை சேர்த்தல் போன்றவர்களில் விசேஷ கவனம் செலுத்தினார்கள். 1970 முதல் 2026 வரை சுமார் 10 லட்சம் ஹெக்டேர் நிலங்கள் அபகரிக்கப்பட்டுள்ளன. அதாவது 24,47,000 ஏக்கர் நிலங்கள் திமுக மற்றும் அதிமுக கட்சியை சார்ந்தவர்கள் அபகரித்துள்ளார்கள். கிராம பஞ்சாயத்து தலைவர் முதல் முதலமைச்சர் வரை, விஓ முதல் தலைமைச் செயலாளர் வரை 25 லட்சம் ஏக்கர் நிலங்கள் ஆக்கிரமிப்பு, அபகரிப்பு, மோசடி செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டிலும் தென் இந்தியாவிலும் முதல் திரைப்பட ஸ்டுடியோ 1915ஆம் ஆண்டு ஆர். நடராஜ முதலியார் அவர்கள் துவங்கினார். தமிழக திரைப்படத் துறையை கொஞ்சம் கொஞ்சமாக அளித்தார்கள். தமிழ் திரைப்பட நடிகர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது. பொருளாதார சுரண்டல், பினாமிகள் உருவாக்கம். ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 10 பினாமிகள் உருவாக்கம். வட்டியில்லா தொகை வழங்கல். குறைந்தபட்ச வட்டி 100க்கு 50 வட்டி. பினாமி பெயரில் நிலம் வாங்கி குவித்தல். கந்து வட்டிக்கு பணம் வழங்கி நிலம் அபகரித்தல். ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 50 முதல் 100 ஸ்லீப்பர் செல் உறுப்பினர்கள் உருவாக்கம். ஒரு மாவட்டத்திற்கு 10 பெரிய பினாமிகளை உருவாக்கினார்கள். கட்சி சொத்துகள் சேர்ப்பு. தலைமை அலுவலகம், மாவட்ட அலுவலகம், தாலுகா அலுவலகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் அலுவலகம், கட்சி நிலங்கள், கட்சி அசையா சொத்துக்கள், கட்சியின் அசையும் சொத்துக்கள், கையிருப்பு நிதிகள், கணக்கில் வராத பாட்டி பண்டுகள் 25,000 கோடி முதல் 50,000 கோடி இருக்கலாம் என்று ஒரு தோராய கணக்கு சொல்லுகிறது. தமிழ்நாட்டு மக்களை போதைக்கு அடிமையாக்குவது. ஆங்கில மது, சாராயம், போதைப் பொருட்கள் அதாவது கஞ்சா, அஃபீம், சுமைக், பிரவுன் சுகர், ஹெரோயின், கோகோயின், நவீன கால போதைப் பொருட்கள் MDMA, மெட்டபெத்தமீன், கெட்டமீன், மார்பின், கோட்டின், LSD, சைலோசாபின் போன்றவைகளை தமிழ்நாட்டில் பரப்புவது. இதர புகையிலை, பான் மசாலா,
புகைப்பிடிப்பான்கள், படுக்கி, கேணி போன்றவைகளை பரப்பி அடிமையாக்கி பொருளாதார இழப்பு ஏற்படுத்துவது, உடல்நல பாதிப்பு ஏற்படுத்துவது, மன அழுத்தம் உருவாக்குவது, குடும்ப சிதைவை ஏற்படுத்துவது, இதில் அடிமையானவர்கள் நில, வீடு, கடைகளை அபகரித்தல், எதிர்க்கட்சிகளை அழித்தல், வளர்ச்சியை விரும்பாதவர்கள், குறிப்பாக காங்கிரஸ், டிவிகே, ஏடிஎம்கே, பிஎம்கே, என்டிகே கட்சி நபர்கள் மீது பொய் வழக்கு போடுதல், அதை மீறி வளர்ந்தால் கொலை செய்வது, விஞ்ஞான ரீதியில் சொந்த பகையில் உள்ளவர்களை தேடி கொலை செய்ய வைப்பது, பொருளாதார உதவி வழங்குவது, குறிப்பாக வட தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர்கள் மற்றும் PSP கே ஆம்ஸ்ட்ராங் மாநில தலைவர் கொலை போன்றவைகளை உதாரணத்திற்கு கூறலாம். சமூக நலன் விரும்பிகளை கொலை செய்வது, சுற்றுப்புற சூழல் ஆர்வலர்கள், சமூக நல ஆர்வலர்கள், தமிழ் பற்றாளர்கள், இயற்கை ஆர்வலர்கள், வனவிலங்கு ஆர்வலர்கள் போன்றவர்கள் மீது பொய் வழக்கு போடுவது, கொலை, அவமதிப்பு வழக்கு, மிரட்டல் விடுப்பது, சமூக ஆர்வலர்கள் வாழ்வாதாரங்களை அளித்தல் போன்ற சமூக விரோத செயல்கள் செய்வது. இந்த காணொளியின் தொடர் அடுத்த காணொளியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.